மகளே, உன் அறையின் கதவை பூட்டிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் நீ சிந்துகிற அந்த கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையே என்று ஏங்குகிறாயா? திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் ஒரு மழலை சத்தம் உன் வீட்டில் கேட்கவில்லையே என்று உறவினர்களின் ஏளன பேச்சால் உன் இதயம் நொறுங்கி கிடக்கிறதா? சரியான வரன் அமையாமல் வயது கூடிக்கொண்டே போகிறதே என்ற கவலையில் உன் எதிர்காலம் இருட்டாக தெரிகிறதா? கணவனால் கைவிடப்பட்டு அல்லது கணவன் இல்லாமல் பிள்ளைகளையும் உன் வாழ்க்கையையும் தனியாக சுமக்க முடியாமல் தவிக்கிறாயா? படிப்பு, வேலை அல்லது மன வாழ்க்கையில் தொடர் தோல்விகளை சந்தித்து என் வாழ்க்கை ஒரு வறண்ட நிலமாகிவிட்டதே என்று கதறுகிறாயா? இதோ உன் தகப்பன் உனக்கு தரும் வாக்குத்தத்தம். நீ அனாதை அல்ல. உலகம் உன்னை புறக்கணித்த அதே இடத்தில் உன்னை தலை நிமிரச் செய்ய உன் தேவன் இதோ வந்துவிட்டார். அந்நாள் தேவாலயத்தில் மனங்கசந்து அழுது கொண்டிருந்த போது மனுஷர்கள் அவளை தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் தேவன் அவள் துயரத்தை பார்த்தார். சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாயாக வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறார். அன்று அந்நாளின் கருப்பையை திறந்து சாமுவேலை தந்த அதே தேவன் இன்று உன் மலட்டுத்தன்மையையும் உன் வாழ்வியல் வெறுமையையும் நீக்க வல்லவராயிருக்கிறார். உன் வீட்டில் மழலை சத்தம் கேட்கும் நாள் மிக அருகில். மருத்துவர்கள் உனக்கு கைவிரித்திருக்கலாம், உன்னால் முடியாது என்று உலகம் உன்னை தீர்ப்பளித்திருக்கலாம். ஆனால் உன்னை படைத்தவர் இன்னும் உன் பக்கத்தில் தான் இருக்கிறார். அவர் அன்று சாராள் சிரிக்கும்படி செய்தவர், மலடியாய் இருந்த எலிசபெத்தின் நிந்தையை நீக்கினவர். எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உன் கருப்பையை இன்று ஒரு அற்புதங்களின் விளைநிலமாக அவர் மாற்றப் போகிறார். உனக்கு குழந்தை இல்லையே என்று ஏளனம் செய்த அதே உறவினர்கள் முன்னால் உன்னை ஒரு ஆசீர்வாதமான தாயாக அவர் உயர்த்துவார். அன்பு தகப்பனே, இதோ எங்களுக்கு ஒரு மழலை செல்வம் கிடைக்காதா என்று ஏக்கத்தோடும் கண்ணீரோடுமும் சமூகத்தில் மண்டியிட்டு இருக்கும் இந்த தம்பதியினருக்காக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, அன்று அன்னாளின் துயரத்தை பார்த்து அவளுக்கு சாமுவேலை தந்தீரே. சாராளையும் எலிசபெத்தையும் ஆசீர்வதித்து அவர்களின் நிந்தையை நீக்கினீரே. அதே அற்புதத்தை இன்று என் சகோதர சகோதரியின் வாழ்விலும் நீர் செய்வீராக. மகளே, மகனே, உங்கள் கருப்பை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக உங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிலவ வேண்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த சிறு விரிசல்கள், மனக்கசப்புகள் மற்றும் சண்டைகள் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்துக் கொண்டிருக்கலாம். இன்று அந்த விரிசல்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே மறையட்டும். உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு புதிய தெய்வீக அன்பு பிறக்கட்டும். உங்கள் இருதயம் ஒன்றாக இணையும் போது அங்கே தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை வற்றாத நீர் ஊற்றை போல கட்டளையிடுவார். இயேசுவின் நாமத்தில் இப்போதே கட்டளையிடுகிறேன். இவர்களது கருப்பையில் இருக்கும் ஒவ்வொரு தடையையும், மருத்துவ ரீதியான குறைபாடுகளையும் உம்முடைய தழும்புகளுள்ள கரங்களால் இப்போதே தொட்டுச் சுகமாக்குவீராக. இவர்களது உடல் ஒரு அற்புதங்களின் விளைநிலமாக மாறட்டும். கணவன் மனைவிக்குள் இருக்கும் கசப்புகள் நீங்கி ஆவிக்குரிய ஒருமனப்பாடு உண்டாகட்டும். குழந்தை இல்லையே என்று ஏளனம் செய்தவர்கள் முன்னால் இவர்களை ஒரு ஆசீர்வாதமான பெற்றோராய் நீர் உயர்த்துவீராக. சங்கீதம் 11:3 இன்படி இவர்களது வீட்டில் மகிழ்ச்சியான மழலை சத்தம் கேட்கட்டும். இவர்களது கண்ணீர் மறைந்து களிப்பு உண்டாகட்டும். அற்புதங்களைச் செய்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். திக்குவற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயாதிபதியுமாயிருக்கிறார் பரிசுத்த வாசஸ்தலத்திலுள்ள தேவன். தேவன் தனியாய் இருந்தவர்களை குடும்பஸ்தராக்குகிறார். மகளே, சரியான வரன் அமையாமல் காலம் கடந்து கொண்டே போகிறதே என்று நீ உள்ளுக்குள் அழுது கொண்டிருப்பதை நான் அறிவேன். என்னோடு படித்தவர்கள் எல்லாம் திருமணமாகிச் சென்று விட்டார்களே, என் எதிர்காலம் மட்டும் ஏன் இப்படி இருட்டாக இருக்கிறது என்று நீ ஏங்குவதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ரூத்தின் சரித்திரத்தை பார். அவள் ஒரு அந்நிய தேசத்தில் தன் கணவனை இழந்து எந்த ஆதரவும் இன்றி தனிமையில் நின்றாள்.
உலகம் அவளே கைவிடப்பட்டவள் என்று முத்திரை குத்தியது. ஆனால் அவள் கர்த்தரே என் தெய்வம் என்று அவரை பற்றிக் கொண்டபோது தேவன் அவளுக்காக போவாஸ் என்னும் ஒரு மேன்மையான துணையை ஏற்கனவே குறித்து வைத்திருந்தார். ரூத் வயல்வெளியில் கதிர்களை பொறுக்கச் சென்றது தற்செயலானது அல்ல. அது தேவன் அவளுக்காக திட்டமிட்ட ஒரு தெய்வீக திருப்புமுனை. அவள் அந்த வயலில் கால் வைத்த அந்த நொடியே அவளுடைய தனிமையின் காலம் முடிவுக்கு வந்தது. அதேபோல உன் திருமணத் தடையை பார்த்து நீ கலங்காதே. உனக்காக ஒரு போவாசை உன் தேவன் ஏற்கனவே ஆயத்தம் செய்துவிட்டார். மனிதர்கள் உன்னை புறக்கணித்த அதே இடத்திலே தேவன் உன்னை ஒரு ராஜகுலத்தின் வாரிசாக உயர்த்தப் போகிறார். தாமதமாகிறது என்று திகைக்காதே. தேவன் உனக்கு தரப்போகும் வாழ்வு உலகமே வியந்து பார்க்கும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாக இருக்கும். உன் தனிமையின் நாட்கள் முடிந்துவிட்டன. கர்த்தர் உன் ஏகாக்கித்தனத்தை மாற்றி உன்னை ஒரு ஆசீர்வாதமான குடும்பஸ்தியாக நிலைநிறுத்துவார். இதோ உன் ஆசீர்வாதத்தின் வசந்தம் உன் வாசலில் வந்து நிற்கிறது. உன் திருமணத் தடைகள் இப்போதே இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் இப்போதே கட்டளையிடுகிறேன். இவருடைய திருமணக் காரியங்களை தடுத்து நிறுத்தியிருக்கும் ஒவ்வொரு அந்தகார சக்தியின் கிரியைகளும் மனித தடைகளும் இப்போதே இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுவதாக. இவருடைய ஏகாக்கித்தனத்தை மாற்றி ஒரு கனிவான துணையை இவருக்கு தந்து இவருடைய தனிமையை நீக்குவீராக. இவருடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள் அகலட்டும். தேவன் தந்துள்ள வாக்குத்தத்தத்தின்படி இவர் ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை வழிநடத்த நீர்க்கிருபை செய்வீராக. தனியாய் இருந்தும் மகளை ஒரு மகிமையான குடும்பஸ்தியாக நிலைநிறுத்தும். இவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். அற்புதங்களைச் செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மகளே, கணவனால் கைவிடப்பட்டு அல்லது ஒரு துணை இல்லாமல் உன் பிள்ளைகளையும் உன் வாழ்க்கையையும் தனியாகச் சுமக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? என் கஷ்டத்தை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் இல்லையே, நாளை என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் என்று நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உன் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் உன்னை கைவிடப்பட்டவள் என்று முத்திரை குத்தலாம். ஆனால் உன் படைப்பாளராகிய தேவன் உன்னை என் அன்பு மகள் என்று அழைக்கிறார். மனுஷன் உன்னை புறக்கணித்திருக்கலாம், ஆனால் தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். பிள்ளைகளை தனியாக வளர்க்கும் உன் கஷ்டத்தை அவர் அறிவார். வேதம் சொல்லுகிறது, திக்குவற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயாதிபதியுமாயிருக்கிறார் பரிசுத்த வாசஸ்தலத்திலுள்ள தேவன். ஆமாம் மகளே, உன் பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாயிருப்பார். உனக்கு அவர் ஒரு பாதுகாப்பான துணையாயிருப்பார். சாரிபாத் ஊர் விதவையின் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறையாமல் பார்த்து கொண்ட அதே தேவன் இன்றும் உன் வீட்டுக் குறைகளை மாற்ற வல்லவர். நீ தனிமையில் போராடவில்லை. உன் தேவன் உன் கரத்தை பிடித்து உன்னை வழிநடத்துகிறார். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து நீ பயப்படாதே. அவர்களை அவர் உயர்த்துவார். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால் தேவன் உன்னை ஒரு கனி தரும் தோட்டமாக மாற்றுவார். உன் தனிமையின் பாரத்தை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துவிட்டார். இனி நீ அனாதை அல்ல, நீ ராஜாதி ராஜாவின் செல்ல மகள். உன் விடியல் இதோ தொடங்கிவிட்டது. மனுஷன் உனக்கு இழைத்த அநீதிக்கு தேவன் நீதியை வழங்குவார். உன் கவலைகளை அவர் மேல் வை. உன் வறுமையின் நாட்களை அவர் முடிவுக்கு கொண்டு வருகிறார். இனி நீ குனிந்த தலை நிமிரப் போகிறாய். உன்னை கைவிட்ட அதே மனிதர்கள் தேவன் உன்னை உயர்த்தியிருப்பதை பார்த்து ஆச்சரியப்படும் நாள் இதோ வந்துவிட்டது. திறன்கொள் மகளே, உன் தேவன் உனக்காக பெரிய காரியங்களைச் செய்வார். அன்பு தகப்பனே, இதோ உம்முடைய சமூகத்தில் தனிமையின் பாரத்தோடும் கண்ணீரோடும் நின்று கொண்டிருக்கும் உம்முடைய மகளுக்காக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, மனுஷர்கள் இவரை கைவிட்டிருக்கலாம், ஆனால் நீர் இவரை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இவருடைய வாழ்க்கையில் நீர் ஒரு பாதுகாப்பான அரணாய் இருப்பீராக. கணவன் இல்லாமல் பிள்ளைகளை தனியாகச் சுமக்க முடியாமல் தவிக்கும் இவருக்கு பரலோகத்தின் பெலனை தாரும் இயேசுவின் நாமத்தில் இப்போதே கட்டளையிடுகிறேன். தகப்பனே, இவருடைய வறுமை இப்போதே ஒழியட்டும்.
இவருடைய பிள்ளைகளின் படிப்பு, எதிர்காலம் மற்றும் அன்றாட தேவைகளை நீர் உம்முடைய மகிமையின் ஐசுவரியத்தின்படி நிறைவாக்குவீராக. இவருடைய உள்ளத்தில் இருக்கும் காயங்கள், அவமானங்கள் மற்றும் கசப்புகள் இப்போதே இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும். ஆண்டவரே, ஆகாரின் சத்தத்தை கேட்டு வனாந்தரத்தில் நீரூற்றை திறந்த தேவன் இவருடைய வாழ்க்கையிலும் புதிய வருமான வழிகளையும் தெய்வீக திருப்புமுனைகளையும் உண்டாக்குவீராக. இவருடைய பிள்ளைகள் தகப்பன் இல்லாதவர்கள் என்று அழைக்கப்படாமல் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சாட்சி சொல்ல நீர் கிருபை செய்வீராக. இன்று முதல் இவருடைய தனிமையின் பயம் அகலட்டும். இழந்த சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நீர் இவருக்கு 100 மடங்கு திரும்பத் தருவீராக. அற்புதங்களைச் செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மகா வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.